அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்னைக்கு உங்க கூட எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வெட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ காமிக்க போகிற கிரைண்டர் வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு எங்கள் அம்மா காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து அது எவ்வளோ வருஷம் சொல்ல முடியாது, மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. புதுசாக நம்ம கிரைண்டர் வாங்கினா எப்படி பழக்கலாம், அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள் டாப்போட கம்பெனி நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீடெக்ஸ். இது கோயம்புத்தூரில் வாங்கினோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோவில் இது கூட என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிரைண்டரோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரைண்டர் வரும். சின்ன கல் வந்து மசாலா கிரைண்டர், நம்ம எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். முதல்ல வந்து கல் எப்படி வந்து பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சின்ன கிரைண்டர் தான் போட்டிருக்கேன். அந்த கேப் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் போட்டு அரைக்கிறதுக்கு அதுக்கான கல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னது தான், வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் தனியாகவே. இப்போ நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சுட்டு ஒரு கையில் வந்து அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வெயிட் லெஸ் தான் இது. அந்த கிரைண்டரை லாக் பண்ணுற அந்த நாப் வந்து 2 கிரைண்டருக்குமே வந்து காமன் தான். ஸோ இதை நம்ம டைட்டாக வந்து மூடிக்கணும். அப்போ தான் நல்லா கல் வந்து சுற்றி அரைப்படும். புது கல்லை வந்து நம்ம பழக்கிறதுக்கு சும்மா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து இருக்கு இல்லையா, ஊறவே வைக்க வேண்டாம். அப்படியே உளுந்து எடுத்து போட்டு இதை நல்லா சுற்ற விட்டுருங்க. நீங்கள் என்ன போட்டு கல் பழக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உளுந்து நாங்கள் அப்படியே போட்டுருவோம். தண்ணியெல்லாம் வந்து முதல்ல ஊற்ற மாட்டோம். அது நல்லா அந்த கல்லில் வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கல்லெலாம் படணும். அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர்லேயே வந்துட்டு மாவெல்லாம் தள்ளி விட்றதுக்கு இந்த ஸ்பேஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கல்லெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்ற விட்டுட்டிங்க அப்படின்னா கல் நல்லா பழக்கிடும். இந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை நல்லா வந்துட்டு அந்த கல்லிலிருந்து அந்த ஒட்டியிருக்கிற உளுந்து எல்லாமே வந்துட்டு நல்லா அரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த கல்லோட கலரே வந்துட்டு இந்த உளுந்து போட்டு அரைச்ச தண்ணியில் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கனாலே போதும், கிரைண்டர் நல்லா பழகிடும். இப்போ நான் இதில் வந்துட்டு சின்ன கிரைண்டர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் அடை தோசை வந்து ஆட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடை தோசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு 2 பேர் அப்படின்னா வந்துட்டு மிக்சியில் தான் யூஸ்வலாக வந்து ஆட்டுவோம். கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வரமிளகா, சோம்பு இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைக்கிற டேஸ்ட்டை விட கிரைண்டர் கல்லில் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதுக்கான டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் வந்துட்டு 2 தடவை இல்லை 3 தடவை நம்ம அரைக்கிறத விட கிரைண்டரில் ஒரே தடவை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன கிரைண்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன குவான்டிட்டி கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வரமிளகா, தக்காளி, சோம்பு அதெல்லாமே வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து இதில் போட்டு ஆட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் அடை தோசைக்கு வந்து மாவு ரெடி ஆயிரும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து நம்ம கல்லில் போட்டு ஆட்டினோம் அப்படின்னா மிக்சியை விட இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் வந்து ஒரு சின்ன உலக்குக்கு வந்து ஒரு உலக்கு தான் போட்டிருப்பேன். இந்த பாத்திரம் சைஸ் வந்து வீடியோவில் எப்படின்னு தெரியுதுன்னு தெரியல. கிரைண்டர் இருக்கிற மாவு எல்லாமே ஊற்றிட்டேன். ஒரு 2 பேர்த்துக்கு அளவாக தான் வந்து இன்றைக்கி ஆட்டியிருக்கோம். அந்த சைஸ் பாருங்கள், காமிக்கிறேன். ஸோ மாவும் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரே ட்ரிப்பாக அரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ தோசை சுட்டு பார்க்கலாம். தோசையும் நல்லா வருது.
ஸோ அடை தோசை ஆட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ பெரிய கிரைண்டர் வந்து இதில் மாட்டியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு வந்து பிசையிறதுக்கு, சப்பாத்தி பூரி அந்த மாதிரி நம்ம மாவு பிசைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாப் வந்து போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் மாவு வந்து இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் யூஷுவலாக வந்துட்டு எப்படி சப்பாத்தி மாவு வந்து பிசைவீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் இதை சுத்த விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு சூப்பராக எங்களுக்கு சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டெல்லாம் ஆகலை. ஸோ ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் மாவு பிசைகிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு சப்பாத்தி மாவு. அதே மாதிரி டைம் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கல. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லாவே அரைஞ்சிருச்சு. நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு நம்ம சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஒட்டாமல் இருக்கா, இந்த கிரைண்டரை விட்டு நம்மளுக்கு ஒட்டாமல் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தா போதும். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. அதை எடுத்தால் கூட தனியாகவே வந்துருச்சு எங்களுக்கு. கையில் வந்து ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. தண்ணி மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அளவாக பார்த்து ஊற்றிக்கணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம மாவாட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் திருவுறது வந்து இது கூட வந்துருந்துச்சு. ஸோ அதையும் டெமோ காமிக்கிறேன். இது ஒன்றும் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதில் மாட்டிட்டாலே போதும். நீங்கள் தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். தேங்காய் எல்லாமே வந்து நல்லாவே திருவிடுது. நான் இப்போ வந்து காமிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன மூடிக்கு தான், ரொம்ப சின்ன சைஸ் மூடி. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு எங்களுக்கு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ரொம்ப சின்னது தான், மேலாப்பில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் உள்ளே இருக்கிறது திருவிழ. கொஞ்சம் பெரிய மூடியாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துட்டு திருவிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காவை வந்து ஃபுல்லாக கிரேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்துட்டு நிறைய பேத்துக்கு மசாலா அரைக்கணும் அப்படின்னா அவங்க தேங்காய் திருவுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஸோ தேங்காய் திருவிட்டு அதிலே கல் போட்டுட்டு குருமாக்கு நாங்கள் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹோல் கரம் மசாலா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா ஓட விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குருமாக்கு மசாலா அரைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேங்காய் இதிலே திருவுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிக்சியில் இருக்கிறத விட. ஏன்னா கல்லுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு இதில் மாவாட்டுறது எப்படின்னும் நான் காமிச்சிடுறேன். கிரைண்டர்னாலே வந்துட்டு எல்லோரும் வந்து மாவாட்டுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவுக்கு தகுந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கிற உளுந்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஏற்கனவே ஊற்றி தான் வந்து நான் அரைப்பேன். ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அரைஞ்சிரும். இது வந்து புதுசாக பழக்கின கிரைண்டர் தான். 20 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா வந்து உளுந்து பொங்கி நல்லா அரைஞ்சிருச்சு. மிக்ஸி ஆப்ஷன் விட எனக்கு வந்துட்டு கிரைண்டர் தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லுவேன் நான். யூஷுவலாக வந்துட்டு நீங்கள் எப்படி மாவாட்டுவீங்களோ கிரைண்டரில் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். புது கல் அப்படிங்கிறதுனால நல்லா பழக்கிக்கோங்க. நான் வந்து உளுந்து ஆட்டிட்டு தான் வந்துட்டு அரிசி போட்டு ஆட்டுவேன்.
அரிசியும் வந்துட்டு நல்ல ஸ்பீடாக ஆட்டிடும். இது வந்துட்டு ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு டேபிள் டாப் அப்படின்னாலே வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. நம்ம வந்து ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டிருக்கோம், நம்ம இந்த மாதிரி மோட்ரு யூஸ் பண்ணி நம்ம ஆட்டிருக்கோம், நிறைய வித்தியாசம் இருக்குது. அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த கிரைண்டர் வந்துட்டு மெயினாக நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா 2 கிரைண்டர் இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இட்லி நம்ம ஆட்டின கல்லையே வந்துட்டு அடை தோசைக்கு மாவு ஆட்டினாலும் சரி, இல்லை மசாலாலாம் அரைச்சாலும் சரி, இட்லி வந்துட்டு நம்ம ஆட்டி அது வந்து பொங்க வைக்கும் போது இட்லியோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால் தனித்தனியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த கிரைண்டர் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இட்லி நல்லா பொங்குனதுக்கப்புறம் பாருங்கள், ஊற்றுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் வந்துச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிரைண்டர் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.